ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி துபாயில் இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் துணை அதிபர், பிரதமர் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சரை சந்தித்து பேசுகிறார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ராஜஸ்தானில் இன்று மகளிர் தொழில் முனைவோர்களை சந்தித்து உரையாடுகிறார். மாநிலங்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியலை பிஜேபியும் காங்கிரசும் இன்று வெளியிட்டுள்ளன. விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு மத்திய அரசு தயாராக உள்ளது என்று வேளாண் துறை அமைச்சர் திரு அர்ஜுன் முண்டா தெரிவித்துள்ளார். பெங்களூரு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். 2 நாள் பயணமாக ஐக்கிய அரபு அமீரகம் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி துபாயில் இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் துணை அதிபர் ஷேக் முகமது பின் ரஷீதையும் அந்நாட்டின் பிரதமர் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சரையும் சந்தித்து இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தவுள்ளார். பின்னர் இந்திய பொருட்களின் விற்பனை சந்தையான பாரத் மார்ட் பகுதியையும் அவர் பார்வையிடவுள்ளார். துபாயில் இன்று நடைபெறும் உலக அரசு உச்சி மாநாட்டில் திரு நரேந்திர மோடி உரையாற்றவுள்ளார். பின்னர் அபுதாபியில் உள்ள சுவாமி நாராயண் கோவிலை பிரதமர் இன்று திறந்து வைக்கவுள்ளார். முதன்முதலாக அபுதாபியில் கட்டப்பட்டுள்ள இந்து கோவிலுக்கு நிலம் வழங்கிய அதிபர் திரு ஷேக் முகமது சையதுக்கு திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2 நாள் பயணமாக ராஜஸ்தான் சென்றுள்ளார். இன்று காலை மெஹந்திப்பூர் பாலாஜி கோவிலுக்கு சென்று அவர் வழிபாடு செய்தார். பிற்பகல் துங்கர்பூர் மாவட்டம் பெனேஸ்வர் செல்லும் அவர் மகளிர் தொழில் முனைவோர்களை லட்சாதிபதிகளாக உயர்த்தும் திட்டத்தின் பயனாளிகளையும் சந்தித்து உரையாடுகிறார். இந்நிகழ்ச்சியில் 10,000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொள்கின்றனர். பெனேஸ்வரில் உள்ள ஹரி கோவிலுக்கும் சென்று திருமதி திரௌபதி முர்மு வழிபடுகிறார். மாநிலங்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியலை பிஜேபி இன்று வெளியிட்டுள்ளது. மத்திய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் ஒடிசாவிலிருந்து போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மத்திய பிரதேசத்திலிருந்து போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மகிழ்ச்சி தெரிவித்த திரு எல் முருகன் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தலைசிறந்த ஆட்சியில அமைச்சராக வேலை செய்யறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய பிரதேசத்திலிருந்து ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பணி செய்து கொண்டிருக்கிறேன். மீண்டும் அங்கிருந்தே தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு கீழே வேலை செய்வதற்கு ஒரு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பாக கருதுகிறேன். பிஜேபியின் திரு உமேஷ்நாத் மகாராஜ், திருமதி மாயா நரூலியா மற்றும் திரு பன்சிலால் குர்ஜர் ஆகியோரும் மத்திய பிரதேசத்திலிருந்து போட்டியிடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே காங்கிரஸ் கட்சியும் மாநிலங்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டுள்ளது. அதன்படி காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தி ராஜஸ்தானில் இருந்தும், திரு அபிஷேக் சிங்வி ஹிமாச்சல் பிரதேசத்திலிருந்தும், டாக்டர் அகிலேஷ் பிரசாத் சிங் பீகாரிலிருந்தும், திரு சந்திரகாந்த் ஹண்டோர் மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்தும் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை வேட்புமனு தாக்கலுக்கான கடைசி நாளாகும். வரும் 27ஆம் தேதி மாநிலங்களவைத் தேர்தல் நடைபெறுகிறது. தில்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அரசு தயாராக உள்ளது என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு அர்ஜுன் முண்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் பேச்சுவார்த்தைக்கான சூழலை விவசாயிகள் ஏற்படுத்த வேண்டும் என்றும், பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும் விதத்தில் அவர்கள் போராட்டம் நடத்தக்கூடாது என்றும் தெரிவித்தார். வட மாநிலங்களில் இன்று வசந்த பஞ்சமி மற்றும் சரஸ்வதி பூஜைகள் கொண்டாடப்படுகின்றன. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்த நன்னாளில் நாட்டு மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியையும் வளத்தையும் பெற வேண்டும் என்றும், சரஸ்வதியின் அருளை பெற்று அனைவர் வாழ்விலும் அறிவும் கல்வித்திறனும் பெற்றிட தாம் பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்த தினம் அனைவருக்கும் ஆனந்தத்தை கொண்டு வரட்டும் என்று தெரிவித்துள்ளார். வட மாநிலங்களில் ஏராளமான மாணவர்கள் சரஸ்வதி தேவியை வழிபட்டு சிறப்பு பூஜைகளை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். புல்வாமா தாக்குதல் தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், புல்வாமா தாக்குதலில் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த வீரர்கள் என்றென்றும் நினைவு கூறப்படுவார்கள் என்று தெரிவித்துள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டு மத்திய ரிசர்வ் காவல் படையினர் ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா பகுதியில் சென்று கொண்டிருந்தபோது தற்கொலைப்படை தாக்குதலில் 40 வீரர்கள் உயிரிழந்தனர். இந்நாள் ஒவ்வொரு ஆண்டும் புல்வாமா தாக்குதல் தினமாக அனுசரிக்கப்பட்டு உயிரிழந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
यही समय है, सही समय। இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. இந்தியா நியூசிலாந்து இடையேயான வர்த்தக உறவுகள் வலுப்பெற்று வருகின்றன. கடந்த ஆண்டில் மட்டும் $1 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு வர்த்தகம் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியூசிலாந்து நாட்டின் 11வது பெரிய வர்த்தக நாடாக இந்தியா திகழ்வதாக இந்தியாவுக்கான நியூசிலாந்து தூதர் திரு டேவிட் பினே தெரிவித்துள்ளார். இரு நாடுகளில் உள்ள வர்த்தகர்களை ஒருங்கிணைப்பதன் மூலம் வர்த்தகத்திற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக குழுக்கள் நியூசிலாந்தில் சந்தித்து விரைவில் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாகவும் திரு டேவிட் கூறியுள்ளார். நியூசிலாந்திலிருந்து இந்தியா பழங்கள், உலர் பழங்கள், கம்பளி உள்ளிட்ட பல பொருட்களை இறக்குமதி செய்து வருகிறது. இந்தியாவிலிருந்து மருந்து பொருட்கள், உலோகங்கள், விலை உயர்ந்த கற்கள், ஜவுளிகள், இயந்திர வாகனங்கள், ஆயத்த ஆடைகள், ஆபரணப் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டங்களை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று 2 தனி தீர்மானங்களை தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று சட்டப்பேரவையில் முன்மொழிந்தார். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்தினை மத்திய அரசு நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று அந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு அமைக்கும்போது தமிழகம் அதிக பாதிப்பை சந்திக்கும் என்பதால் அந்த திட்டத்தினையும் கைவிட வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த தீர்மானங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிஜேபி உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். மற்ற கட்சி உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக அவையில் பேசி வருகின்றனர். கிறிஸ்தவர்களின் புனித தவக்காலமான சாம்பல் புதன் இன்று தொடங்கியது. திருநெல்வேலியில் உள்ள செவேரியார் பேராலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இந்த திருப்பலியில் ஏராளமானோர் பங்கு பெற்று சாம்பலால் சிலுவை வரைந்து தவக்கால வழிபாட்டை தொடங்கினர். இன்று முதல் 40 நாட்களுக்கு இந்த விரதம் மேற்கொள்ளப்படும் என்று நெல்லை மறைமாவட்ட பேராயர் திரு அந்தோணிசாமி தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தை ஒட்டியுள்ள கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த படகு ஒன்றில் ஏற்பட்ட தீயை இந்திய கடற்படையைச் சேர்ந்த T-28 மற்றும் MV எரின் என்ற 2 கப்பல்கள் அணைத்தன. இந்த விபத்தில் உயிரிழப்பு ஏதும் இல்லை. அந்த படகில் இருந்த அனைவரும் மற்றொரு படகிற்கு பத்திரமாக அழைத்துச் செல்லப்பட்டனர். ஜம்மு காஷ்மீரில் முதன்முறையாக ராம்பன் மாவட்டத்தில் பனிகல் சங்கல்தன் இடையே மின்சார ரயில் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. இந்த ரயிலில் 8 பெட்டிகள் இணைக்கப்பட்டு இந்த சோதனை ஓட்டம் மேற்கொள்ளப்பட்டது. இதை ஏராளமான மக்கள் கண்டுகளித்து வரவேற்றனர். பெங்களூரு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-2 என்ற செட் கணக்கில் பிரான்சின் ஜோஃப்ரேவை வென்றார். ஆசிய சாம்பியன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா மகளிர் பிரிவில் 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் சீனாவை வென்றது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியாவின் PV சிந்து 21-17, 21-15 என்ற செட் கணக்கில் சீனாவின் யூஹனை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் அன்மோல் கார்ப் சீனாவின் லூ யூ வுவை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் அஷ்மிதா சாலிகா தோல்வியடைந்தார். ஆடவர் பிரிவில் ஹாங்காங் உடனான ஆட்டத்தில் இந்தியாவின் HS பிரணாய் தோல்வியடைந்தார். ஹாங்காங் உடனான மற்றொரு ஆட்டத்தில் லக்ஷயா சென் தற்போது விளையாடி வருகிறார். மகளிர் ப்ரோ லீக் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. ஒடிசா மாநிலம் ரூர்கேலாவில் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. ப்ரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் தமிழகம் தில்லி அணியையும், பெங்கால் புனே அணியையும் எதிர்கொள்கின்றன. ISL கால்பந்து போட்டியில் கோவா இன்று மோகன் பகான் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி துபாயில் இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் துணை அதிபர், பிரதமர் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சரை சந்தித்து பேசுகிறார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ராஜஸ்தானில் இன்று மகளிர் தொழில் முனைவோர்களை சந்தித்து உரையாடுகிறார். மாநிலங்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியலை பிஜேபியும் காங்கிரசும் இன்று வெளியிட்டுள்ளன. விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு மத்திய அரசு தயாராக உள்ளது என்று வேளாண் துறை அமைச்சர் திரு அர்ஜுன் முண்டா தெரிவித்துள்ளார். பெங்களூரு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.